Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சய் வி. 2ஆம் வருடம் மருத்துவ கல்வி. இன்றைக்கு எனக்கு அழைக்கப்பட்ட தலைப்பு இரைப்பை உணவுக்குழாய் பின்னொழுக்கு நோய், அதாவது GERD. எனது கல்லூரி ஸ்ரீ பாலாஜி மருத்துவ கல்லூரி. இரைப்பை உணவுக்குழாய் பின்னொழுக்கு நோய் என்றால் கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். முதலில் அறிமுகம். முதலில் இதன் பொருள் என்றால் என்ன? உணவு வாய் வழியாக உட்கொள்ளப்பட்டு உணவு குழாய் வழியாக வயிற்றுக்கு செல்கிறது. வயிற்றில் உணவு ஜீரணமாகும் பொழுது அமிலம் உருவாகிறது, அதாவது ஆசிட். இந்த அமிலம் மீண்டும் மேலே, அதாவது உணவு குழாயிற்கு திரும்பி வந்தால் அதுவே GERD, கேஸ்ட்ரோஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இதன் முக்கியமான உண்மைகள் என்று பார்த்தால், உலக அளவில் 20% மக்களுக்கு இந்த நோய் உள்ளது. இது எப்படி என்று கேட்டால், நவீன உணவு பழக்கத்தால் இது அதிகரித்துள்ளது. இதை சரியான சிகிச்சையின் மூலமாக முழுமையாக நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இதை கவனிக்காமல் விட்டால் புற்றுநோய்க்கான அபாயம் அதிகமாக உள்ளது. நோய் உருவாகும் விதம், அதாவது பேத்தோபிசியாலஜி. முதலில் LES, அதாவது லோவர் ஈசோஃபேகல் ஸ்பின்ச்சர் சரியாக மூடப்படாத நிலையில் வயிற்றுக்குள் உள்ள அமிலம் மேலே வருகிறது, அதாவது உணவு குழாயிற்கு வருகிறது. உணவு குழாயிற்கு இந்த அமிலம் வரும் நிலையில் உணவு குழாயின் சுவர்களில் எரிச்சல் மற்றும் அலர்ஜி உண்டாகிறது. இதனால் நெஞ்செரிச்சல், நெஞ்சு வலி, இரும்பல் போன்றவை தோன்றுகின்றன. மூன்றாவதாக இந்த நோயின் அறிகுறிகள். முதலில் நெஞ்செரிச்சல், அதாவது ஹார்ட்பர்ன். இரண்டாவதாக மார்பு வலி, செஸ்ட் பெயின். மூன்றாவதாக குரல் மந்தமாகின்றன. நான்காவதாக வாந்தி, இரவில் இரும்பல் மற்றும் விழுங்கற் கடுமை ஆகிய அறிகுறிகளின் மூலம் நம்மால் இதை GERD என்று உறுதி செய்ய முடியும். GERD உருவாக ஆபத்து காரணிகள், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னவென்று பார்த்தால், அதிக உடல் எடை, அதாவது ஒபிசிட்டி, காரமான மற்றும் எண்ணெய் உணவுகள், ஸ்பைசி மற்றும் ஃபேட்டி ஃபுட்ஸ், புகைப்பிடித்தல், அதாவது ஸ்மோக்கிங், மதுபானம், ஆல்கஹால். ஐந்தாவதாக உணவுக்கு பின் உடனே படுத்து உறங்குதல், லையிங் டவுன் ஆஃப்டர் மீல்ஸ். அது மிகவும் ஒரு ஆபத்தான காரணியாக பார்க்கப்படுகின்றது. ஆறாவதாக கர்ப்பம், பிரெக்னன்சி. இந்த நோயின் பாதிப்புகள், அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ், சிகிச்சை இல்லாமல் நீண்ட காலம் இருந்தால் இதன் பாதிப்புகள் என்னவென்று பார்த்தால், முதலில் ஈசோஃபெஜைட்டிஸ், உணவு குழாயின் உட்சுவர்களில் வீக்கம் மற்றும் புண் ஏற்படுகின்றன. இரண்டாவதாக பேரட்ஸ் ஈசோஃபேகஸ், நீண்ட காலமாக அமில தாக்கத்தால் இந்த செல்கள் மரபணு மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மூன்றாவதாக ஈசோஃபேகல் அல்சர், உணவு குழாயில் ஆழமான புண்கள் மற்றும் அலர்ஜிகள் உண்டாகின்றது. நான்காவதாக ஈசோஃபேகல் கேன்சர், உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்படுகின்றன. இது மிகவும் ஆபத்தான ஒரு நிலையாகும். நெறியிதல், அதாவது டயக்னோசிஸ். இதில் 3 விதமான டயக்னோசிங் ஃபேக்டர்ஸ் உள்ளன. முதலில் எண்டோஸ்கோபி, அதாவது அகநோக்கியல். கேமராவின் மூலம் உணவு குழாய் மற்றும் வயிற்றில் நேரடியாக பார்வையிடுதல். இரண்டாவதாக pH மானிட்டரிங், அதாவது அமில அளவு கண்காணிப்பு. 24 மணி நேரம் உணவு குழாய் அமில அளவு பதிவு செய்யப்படுகின்றன. மூன்றாவதாக மேனோமெட்ரி, அதாவது தசை இயக்க பரிசோதனை. இதில் LES, அதாவது லோயர் ஈசோஃபேகல் ஸ்பின்ச்சர் மற்றும் உணவு குழாயின் தசைகளின் அழுத்தத்தை அளவெடுத்து கண்காணிப்பது. சிகிச்சை, அதாவது ட்ரீட்மெண்ட். இந்த நோய்க்கான மருந்துகள் என்னவென்று பார்த்தால், முதற்கட்ட மருந்தாக ஆன்டாசிட்ஸ் கொடுக்கப்படுகின்றன. இது உடனடி நிவாரணம் தரும் மருந்துகளாகும். இரண்டாவதாக H2 பிளாக்கர்ஸ், இது அமில உற்பத்தியை குறைக்கின்றன. மூன்றாவதாக புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், இது
முக்கியமான நீண்ட கால சிகிச்சையாக கருதப்படுகின்றது. நாம் இந்த நோய் வந்த பிறகு நம் வாழ்க்கையில் நாம் மாற்றம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னவென்று பார்த்தால், உணவு அளவை குறைத்தல், உணவிற்கு பின் 2 to 3 மணி நேரம் படுக்காமல் இருதல், உடல் எடையை குறைத்தல், காரம் மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்த்தல், தலையை உயர்த்தி தூங்குதல். இதன் தடுப்பு முறைகள் என்னவென்று பார்த்தால், அதாவது பிரிவென்ஷன் மெத்தட்ஸ், சீரான உணவு, அதாவது ப்ராப்பர் டயட், சத்துள்ள குறைந்த கொழுப்புள்ள உணவுகளை உட்கொள்ளுதல். இரண்டாவதாக உடற்பயிற்சி, தினசரி 30 நிமிடத்திற்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மூன்றாவதாக மன அமைதி, மன அழுத்தம் இருந்தால் யோகா செய்ய வேண்டும். நான்காவதாக புகை மற்றும் மது, இதை தவிர்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் இதை நம்மால் தடுக்க முடியும். முடிவுரை: இரைப்பை உணவு குழாய் பின்னொழுக்கு நோய் என்பது சாதாரணமாக தோன்றினாலும் கவனிக்கப்படாமல் விட்டால் இதன் பாதிப்பு புற்றுநோய் வரைக்கும் செல்லும். சரியான உணவு பழக்கம் கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை முறையை மிக முக்கியமான மாற்றங்கள் செய்ய வேண்டும். அறிகுறிகள் தேர்ந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். முறையான சிகிச்சை எடுத்தால் முழுமையாக இதை கட்டுப்படுத்த முடியும். நன்றி.